கடகராசி. இந்த கலியுகத்துல எல்லாரும் தான் மட்டுமே நல்லா இருக்கணும். தான் மட்டுமே உயர்ந்த நிலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய பட்சத்துல, இவங்க மட்டும் தானும் முன்னேறணும், தனக்கு கூட இருக்கவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மத்தவங்கள ஏத்தி விட்டு ஒரு ஏணிப்படியாக வாழ்க்கைய வாழக்கூடியவங்க தான் இவங்க. இதுலருந்து புரிஞ்சிருக்கும். சுயநலம்னா என்னன்னு கூட தெரியாது. புரியுதுங்களா? இந்த உலகத்துல எந்தெந்த உறவெல்லாம் அன்புக்கு எடுத்துக்காட்டோ, அதெல்லாம் இந்த கடகத்த சொல்லலாம். சொல்லப்போனா கடவுள்கிட்ட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தெல்லாம் கடகராசி கிட்ட நீங்க எதிர்பார்க்கலாம். கடவுள் மாதிரி தான் இவங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யறதில்ல. தாய் உள்ளம் கொண்டவங்க. தன்னால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவியா வாழ்ந்துட்டு போணும்னு நினைக்கக்கூடியவங்க. உள்ளத்தால கூட கடுகளவு மத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காதவங்க. மத்தவங்களுக்கு எப்பவுமே இங்க வழிகாட்டியா வாழுவாங்க. தான் பட்ட கஷ்டம், தான் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கோம் அப்படின்னாக்கா, மத்தவங்க அந்த கஷ்டத்த படக்கூடாதுன்னு சொல்லி, தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, ஒருத்தங்களுக்கு இவன் உதவி செய்யணும்னு நினைச்சுட்டா, தான் உயிரையும் பொருட்படுத்தாம உதவி செய்யக்கூடியவங்க. நீதி, நேர்மை, நியாயம். இதுதான் இவங்களுடைய அடையாளமே. இன்னும் சொல்லப்போனா, திறமையா செயல்படக்கூடியவங்க. நெனச்ச வேலைய நெனச்ச மாதிரி நடத்தி முடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க. இவங்க நெனச்சா இவங்களால முடியாதது ஒண்ணுமே கிடையாது. குறிப்பா சொல்லணும்னா, கடக ராசிக்காரர்கள் அதீத புத்திசாலிங்க. நெறைய திறமைகளுக்கு சொந்தக்காரங்க. இருந்தாலும் யார்கிட்டயும் இவங்க தன்னுடைய குணாதிசயத்த வெளிப்படுத்த மாட்டாங்க. தன்னுடைய அதிகாரத்த துஷ்பிரயோகம் பண்ண மாட்டாங்க. இவங்களுடைய பழக்கவழக்கம் எல்லாமே தனக்கு மேல இருக்கிறவங்கள விட, தனக்கு கீழ இருக்கிறவங்க தான் இருக்கும். ஏன்னா எப்பவுமே எல்லாரையும் அரவணைச்சு பார்க்கணுங்கிற அன்பு உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க இந்த கடகராசிக்காரங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் தலைப்ப பார்த்திருப்பீங்க. ஜனவரி 1 முதல் ஊரே பேசக்கூடிய 10 நல்ல விஷயத்தோட நான் இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேன். இந்த வருடம் முழுக்கவே கடகத்திற்கு சிறப்பான வருஷம் சொல்லலாம். ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். பட்ட கஷ்டம் எல்லாம் மறைய போகுதுன்னு சொல்லலாம். ஒரு மாற்று வழி பாதை வெளிச்சமா தொறந்துருச்சுன்னு நம்ம சொல்லலாம். 2025 கடகத்திற்கு எந்த அளவுக்கு உயர்வுனா, உங்க ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் 6வது ராசியில பிறக்குது. எதிரிகளை வீழ்த்தும் வல்லமை உண்டாகும். இதே ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எதிரியுடைய தொல்லை இனி இல்ல. சேமிப்புகள் உயரும். வருமானம் அதிகரிக்கும். தம்பதிகளுக்கிடையே பாசம் அதிகரிக்கும். மனைவி வழி உறவுக்காரர்களால ஆதாயம் உண்டு. நீங்க நினைச்ச மாதிரி திட்டமிட்டு செயல்படுத்திடுவீங்க. ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வரும். வேற்று மதத்தை சார்ந்தவர்களால் கூட உங்களுக்கு உதவிகள் உண்டு. ராகுவ பொறுத்தவரைக்கும் உங்க ராசிக்கு 9ஆம் வீட்டுல நிக்கிறாரு. பணம் பல வகைகள்ல வரும். தந்தை வழி உறவுகளால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குறிப்பா லாப வீட்டுல குரு அமர்வதனால செல்வம் செல்வாக்கு கூடும். ஃபர்ஸ்ட் வர வேண்டிய பணம் கைக்கு வரும். 2வது 3வது புதிய பதவிகள் தேடி வரும். 4வது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 5வது வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். 6வது அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள்ல வேலை கிடைக்கும். 7வது கல்யாண பேச்சுவார்த்தை நல்ல விதத்துல முடியும். 8வது சேமிப்புகள் உயரும். 9வது எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும். 10வது உத்தியோகத்துல இருக்கிறவனுக்கு தள்ளி போன பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். உங்க திறமையை பார்த்து உயர் அதிகாரிகளை வியப்படைவாங்க. குறிப்பா கடகராசியை பொறுத்தவரைக்கும் கோடீஸ்வர யோகம் இருக்குங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் தொழில் இல்லாதவங்க கூட இந்த காலகட்டத்துல நல்ல தொழில் அமையும். நீண்ட காலமா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். அதிக அளவு பணம் வரும். திருமண தடைகள் நீங்கும். தொழில், வேலை, வெளிநாடு செல்ல முயற்சிகள் செய்யறவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகள் உண்டு. முற்பிறவியில செய்த நீங்க நல்ல விஷயங்களுக்கான பலன்களை கூட இந்த வருஷத்துல கடகராசிக்காரர்கள் பெற போறீங்க. அதிர்ஷ்டம்னா அப்படி ஒரு அதிர்ஷ்ட காலம்னு இந்த 2025 குறிப்பிட்டு கடகராசிக்கு சொல்லலாங்க. அஷ்டம சனிலாம் அடி மேல அடி, இடி மேல இடிங்கிற மாதிரி வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்க்கை நிலை அப்படியே கதற அளவுக்கு இருந்துச்சு. ஆனா இனி கடகம் வெளியே நீங்க சொல்றீங்க அப்படின்னாக்கா அது சந்தோஷத்தை மட்டும் பகிரக்கூடிய அளவுக்கு சாதகமான காலம்னே சொல்லும். இந்த 2025 அப்படிங்கிறது எப்படி பிறந்திருக்குன்னா, குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை சுக்ல பட்சத்து பிரதமை தேதி பூரடம் நட்சத்திரம் வியாகாதம் நாம யோகம் பவம் நாமகரணத்துல கன்னி லக்னத்துல சித்த யோகத்துல நேத்திரம் ஜீவனம் மறந்திருக்க பஞ்ச பட்சியில கோழி வலுவிழந்திருக்கும் நேரத்துல 1/1/2025 பிறக்குதுங்க. கர்ம வினை கிரகம் சனி பகவானுடைய ஆதிக்கத்துல இருந்த 2024 முடிஞ்சு 2025ங்கிறது பலவிதமான யோக பலன்களை அள்ளி கொண்டு கடகராசிக்கு வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறத இப்ப தெளிவா பார்க்கலாங்க. பொதுப்படியா சொன்னா கடகராசிக்கு 2025
அதிர்ஷ்ட காலங்க. உங்க பேச்சுக்கு மறு பேச்சு வராது. நீங்க நெனச்சதெல்லாம் நடக்கும். நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். இத தாண்டி இப்ப நட்சத்திர பலன்கள பார்த்தோம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். நல்ல காலம் வந்துருச்சு உங்களுக்கு. எந்த அளவுக்கு அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, அவ்வளவுதான் இல்ல வாழ்க்கைய முடிச்சுக்கலாம் கூட இருந்திருப்பீங்க. ஆனா இனி மத்தவங்களுக்கு வாழ்க்கை தரக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலையை வாழப் போறீங்க. மொத விஷயம், நீங்க நெனச்சதெல்லாம் நல்லதாவே நடக்கும். புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். எதிரியுடைய தொல்லை விலகும். வெளிநாடு போவீங்க. தொழில் லாபம் அதிகரிக்கும். வீட்டு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்க விரும்பினது எல்லாமும் கைக்கு வந்து சேரும். தகுதிக்கேற்ற பொறுப்பு, பதவிகள் வந்து சேரும். மத்தவங்களால முடியாதத கூட இப்ப முடிச்சு காட்டுவீங்க. அடுத்த சனி பகவான பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் முழுக்கவே நீங்க தொட்டதெல்லாம் வெற்றியா மாத்தி குடுக்குறாரு. அதிர்ஷ்ட பலனை அள்ளி கொடுக்குறாரு. முயற்சிகள் லாபம் எடுக்கும். விருப்பங்கள் நிறைவேறும். புதிய தொழில் முயற்சி கூட லாபத்த கொடுக்கும். எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். செல்வாக்கு உயருது. நெருக்கடிகள் விலகுது. ஆரோக்கியம் சீராகுது. வசதி வாய்ப்புகள் பெருகுது. அடுத்த ராகுவும் கேதுவும் உங்கள பொறுத்தவரைக்கும் தொழில் வியாபாரத்துல லாபத்த கொடுக்குறாங்க. வெளிநாட்டு முயற்சிகளை ஆதாயமா மாத்தி குடுக்குறாங்க. தொழில் தொடங்குவதற்காக நீ எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். குடும்பத்துல முன்னேற்றம் உண்டாகும். ஆரோக்கியம் சீராகி சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க. நீண்ட நாளுடைய விருப்பங்கள் உங்களுக்கு நிறைவேற போகுது. பணியிடங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகுது. துணிச்சலுடன் செயல்பட்டு நீங்க நினைச்சது சாதிக்கக்கூடிய நிலை இருக்குது. உங்களுடைய உடன்பிறப்புகளாலே உங்களுக்கு ஒத்துழைப்பு உண்டு. அடுத்து குருவுடைய சஞ்சாரம். இவரை பொறுத்தவரைக்கும் வருமானத்த உயர்த்தி குடுக்குறாரு. முன்னேற்றத்தை ஏற்படுத்துறாரு. கடன்கள் குறையும். உடல்நிலை சீராகும். வம்பு வழக்குல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். குரு வந்து உங்களுடைய தொழில மந்தத்தன்மையை நீக்கி சுறுசுறுப்பு அடைய வைக்கிறாரு. தடை தாமதங்கள் இல்லாத வாழ்க்கையை வாழப் போறீங்க. பணவரவு கூடும். செல்வாக்கு உயரும். தொழில், குடும்பம், உத்தியோகத்துல யோகம் அளிக்கிறாரு. திருமண யோகத்த குடுக்குறாரு. குழந்தை பாக்கியத்த குடுக்குறாரு. வேலைக்காக முயற்சிக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்குறாரு. அடுத்து அந்த வருஷம் முழுக்க சூரிய பகவானோட சஞ்சாரம் அப்படிங்கிறது. இப்படி செல்வாக்கு உயரும். தனித்திறமை வெளிப்படுத்துவீங்க. வழக்குல உங்களுக்கு சாதகமா முடிவு கிடைக்கும். அரசியல்வாதிகள் புதிய பதவிகள் தேடி வரும். பொறுப்புகள் தேடி வரும். அரசு ஊழியர்களுக்கு விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். பணி உயர்வு கிடைக்கும். அடுத்த பொது பலன்கள பார்த்தோம்னா, இந்த வருஷம் முழுக்க நெருக்கடிகள் நீங்கி முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். கடன் பிரச்சனை தீருது. வேலையில உண்டான பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது. இழுபறியான வழக்கு சாதகமா முடியும். வியாபாரம், தொழில்கள்ல ஏற்படுத்த தடைகள் விலகுது. லாபம் அதிகரிக்கும். பொருளாதார உயர்வு இருக்கு. செல்வாக்கு அதிகரிக்குது. அது தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா, சொந்தமா தொழில் செய்றவங்க ஆண்களா இருங்க, பெண்களா இருங்க. சின்ன வியாபாரமா இருக்கட்டும், பெரிய வியாபாரமா இருக்கட்டும். மருத்துவம், குடிநீர், உணவுப் பொருள் ஏற்றுமதி, இறக்குமதி, திரைப்படம், சின்ன திரை, இயந்திர தொழிற்சாலை, வியாபார நிறுவனம், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர், விவசாயம், ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ் எல்லா விதமான தொழில் சார்ந்த விஷயங்கள்லயும் வழக்கறிஞர்கள், பத்திரிகை எழுத்தாளர்கள், கதாசிரியர்கள், பத்திரிகையாளர்கள் இவங்களுடைய நிலை எல்லாமே உயரப்போகுது. எல்லா விதங்களையும் தொழில் செய்றவங்களுக்கு லாபம் உண்டாகும். அடுத்து பணியாட்கள பொறுத்தவரைக்கும் ஒரு திறமைகளுக்கு மதிப்பு கிடைக்கும். உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்கும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். வருமானம் அதிகரிக்குது. பெண்கள பொறுத்தவரைக்கும் வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு உடைய செயல்பாடுகள்ல வெற்றி இருக்கும். சுயதொழில் செய்றவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. அலுவலகத்துல மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். உடல் பாதிப்புகள் விலகுது. கணவருடைய குடும்பத்தார்கிட்டயே பாராட்டுகள் பெறுவீங்க. திருமண வயதிற்கு தகுதியான வரன் அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு உங்களுடைய கனவுகள் நனவாகும். பிள்ளைகளால பெருமை சேருங்க. அடுத்து கல்வி நிலையை பொறுத்திருக்கும். பொதுத் தேர்வுகளை எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். உயர்கல்வி கனவுகள் நிறைவேறும். சிலருக்கு மேற்கல்விக்காக வெளிமாநிலம், வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் உடல் பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா விலகுது. விபத்து, நோய் இந்த மாதிரியான விஷயங்களால படுக்கையில இருந்தவங்க கூட இப்ப சிகிச்சை மூலம் எழுந்து நடமாட ஆரம்பிக்குங்க. சிலருக்கு மூச்சு திணறல், நரம்பு பிரச்சனை இருந்திருக்கும். அது எல்லாமே இப்ப சரியாகுதுங்க. அடுத்து குடும்பத்தை விட்டு குடும்பத்துல சங்கடங்கள் விலகுது. சொத்து சேர்க்கை உண்டாகுது. சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பிள்ளையுடைய திருமணத்தை நடத்துவீங்க. புதுசா வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும். நீண்ட நாள் கனவுல இருக்கக்கூடிய வீடு கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைவேறும். உறவுக்காரங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. தம்பதிகளிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அனுசரணை இருக்கப்படுங்க. குடும்பத்துல குதூகலம் உண்டாகும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் பிரதோஷ நாட்கள்ல சிவபெருமானை தரிசித்து வருவதனால வாழ்க்கையில வளம் உண்டாகும். செல்வ செழிப்பு மேலோங்கும். அடுத்த பூசம் நட்சத்திரம். உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் முழுக்கவே பணவரவு அதிகரிக்குது. சில விஷயங்கள பொறுத்த வரைக்கும் முயற்சிகள வெற்றி கிடைக்கும். நினைச்சது நிறைவேறும். எதிர்ப்புகள் விலகுது. உடல் பாதிப்புகள் நீங்குது. தனித்தன்மை வெளிப்படும். வாழ்க்கையில உயர்வு உண்டாகும். பொருளாதார சங்கடங்கள் விலகுது. சிலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மருத்துவ செலவுகள் குறையும். அடுத்த இந்த வருஷத்த பொறுத்தவரைக்கும் சனியோட சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு திட்டமிட்டு செயல்படக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியாக உண்டாகுது. பிரச்சனைகள் இருந்து சாமர்த்தியமா வெளிவருவீங்க. எதிர்பார்த்த அதிர்ஷ்ட பலன்களை சனி பகவான் கொடுக்கிறாரு. அடுத்து ராகுகனுடைய சஞ்சாரம். வருடம் முழுக்கவே உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்கும். தொழில் ரீதியா இல்ல வியாபார ரீதியா வெளியூர் வெளிநாடு போறதுக்கான யோகம் இருக்கு. தொழில் இருந்த தடைகள் விலகுது. வேலை தேடுறவங்களுக்கு உங்களுக்கு முயற்சி காரணமா வெற்றி கிடைக்கும். சிலருக்கு புதிய தொழில் தரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும். அடுத்து குருடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே வியாபார தடை, பொருளாதார தடைகள் விலகுது. தொழில முன்னேற்றம் இருக்கும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். செல்வாக்கு இழந்தவங்களுக்கு இப்ப மீண்டும் செல்வாக்க பெறுவீங்க. பதவி உயர்வு ஏற்படுது. விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமண வயதிற்கு நல்ல வரன் அமையும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகளை விலக்கி முன்னேற்றம் அடைய போறீங்க. எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது. பணவரவு திருப்தியை கொடுக்குங்க. அடுத்து சூரிய பகவானோட சஞ்சாரம். உங்கள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும். தொழில், உத்தியோகம், வாழ்க்கையில உண்டான நெருக்கடிகள் விலகுது. அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வேலையாட்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய அரசு அனுமதி கிடைக்கும்.
உங்கள பொறுத்தவரைக்கும் பொது பலன் அந்த வருஷம் முழுக்கவே உங்க வாழ்க்கையே வளமா மாறப்போகுது. நெருக்கடிகள் விலகுது. அந்தஸ்து உயருது. பொருளாதாரம் மேம்படுது. புதிய சொத்து சேரும். வீடு கட்டக்கூடிய எண்ணங்கள் நிறைவேறும். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வேலைக்காக முயற்சி செய்றீங்களா? உங்களுடைய கனவுகள் நனவாகும். வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாமே ஆதாயத்தை கொடுக்கும். பிள்ளைகளால மகிழ்ச்சி அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா, தொழில்ல அக்கறை அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் மூலம் லாபம் உண்டாகும். போட்டியாளர்கள் விலகி போவாங்க. இயந்திர தொழில் லாபம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். விவசாயம், கால்நடை இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆதாயம் ஏற்படும். ஏற்றுமதி, இறக்குமதியில லாபம் கிடைக்கும். கலைத்துறையில இருக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வழக்கறிஞர்களுக்கு நிலை உயரப்போகுது. பால், குடிநீர், ரியல் எஸ்டேட், கெமிக்கல், மருத்துவம் இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் அடைய போறீங்க. அடுத்து பன்னியர்களை பொறுத்தவரைக்கும் நெருக்கடிகள் மாறியது. உங்களுடைய நிலையில முன்னேற்றம் உண்டாகுது. சிலருக்கு விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் வந்து சேரும். குரு, சூரியன் இவருடைய அருளாசினால செல்வாக்கு உயரப்போகுது. பணியிடங்களில் உங்களுக்கு ஏற்படுத்த பிரச்சனைகள் ஒரு முடிவு கிடைக்கும். அடுத்து பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகுதுங்க. உங்களுடைய நிலையிலேயே முன்னேற்றம் உண்டு. விருப்பங்கள் பூர்த்தியாகும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்றவங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேற போகுது. திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமையும். பொருளாதாரம் உயருது. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதனால இன்னும் அதிகமான நன்மைகளை அடைய முடியுங்க. பிள்ளைகளோட நலன்ல அக்கறை அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கனவுகள் நிறைவேறும். வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலகுதுங்க. அடுத்து கல்வி நிலை பொறுத்திருக்கும். பொதுத் தேர்வு, போட்டித் தேர்வுல உங்களுடைய கடின முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். மேல் படிப்புக்காக உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுக்கு ஆலோசனை கூறுவாங்க. அதை ஏற்று நீங்க செயல்படுவதனால நன்மைகள் தொடருங்க. அடுத்த உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் பரம்பரை நோயாக இருந்தாலும் அது கட்டுக்குள்ள வருங்க. சிலருக்கு உஷ்ணம், தோல் தொடர்பான நோய்கள், மூட்டு வலி, இடுப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இனி சரியாக போகுது. எல்லா விதங்களையும் உடல்நிலை சீராக இருக்குங்க. அடுத்த குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் உத்தியோகம், தொழில்ல வளர்ச்சி இருக்கும். வருமானம் உயரும். குடும்பத்தின் மீது அக்கறை அதிகரிக்கும். இடம் வாங்குறது, வீடு கட்டி குடியேறது இந்த மாதிரி உடைய நீண்ட நாள் கனவுகள் இப்ப நிறைவேறும். சிலர் வந்து விரும்பிய வாகனத்தை வாங்கி சந்தோஷப்படுவீங்க. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பொன் பொருள் சேரும். சமூகத்துல அந்தஸ்து உயருங்க. பிள்ளைகளாலே மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும். செல்வ செழிப்பு மேலோங்கும். அது ஆயில்யம் நட்சத்திரம். யோகமான வருஷம்னே அந்த வருஷத்தை சொல்லலாம். உங்களை பொறுத்தவரைக்கும் ஆரோக்கியம் மேம்படுது. நினைச்சதை சாதிக்க முடியும். குழந்தை அருள் கிடைக்குது. இதுவரைக்கும் இந்த சங்கடங்கள் எல்லாமே விலகுது. முதலீட்டில் லாபம் அதிகம். செயல்பாடுகள் வெற்றி உண்டாகும். பொருளாதாரம் உயருது. எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கிற நிலை உருவாகுது. சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். அரசியல்வாதிகள் பத்தியும் செல்வாக்கு உயருது. அடுத்த அந்த வருஷம் முழுக்கவே சனி பகவானோட சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் மறையுது. செல்வாக்கு உயருது. குறிப்பா முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். உடல்நிலை சீராகும். பணவரவு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக உங்க வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்குங்க. அடுத்து ராகேதுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே எதிர்பார்த்த மாற்றங்களை கொடுக்குறாங்க. முயற்சி வெற்றியாக மாறும். குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீங்க இழந்த செல்வாக்கு சொத்தெல்லாம் கூட திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறும். வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய உங்க முயற்சிகள் எல்லாமே நிறைவேறும். செல்வாக்கு உயருதுங்க. அடுத்து குருவுடைய சஞ்சாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் மறையுது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது. வருமானத்துல இந்த நெருக்கடிகள் மறையுது. அந்தஸ்து உயரும். பதவி உயர்வு கிடைக்கும். விரும்பிய இடத்துல இடமாற்றம் கிடைக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி, தொழில முன்னேற்றம், பண வரவு ஏற்படுதுங்க. அடுத்து சூரியபகவானோட சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே சங்கடங்களை விலக்கி முயற்சிகளை வெற்றியாக மாற்றி கொடுக்கிறாரு. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஆரோக்கியம் சீராகும். வழக்கல் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். குறிப்பா சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் எதிரியுடைய தொல்லையை விலக்கி வைக்கிறார். அரசு வழியில உங்களுக்கு உண்டான சிக்கல்கள் எல்லாமே விலக போகுது. பணியாட்கள் உங்களுக்கு உயர்வுக்கு உதவி செய்வாங்க. அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் முயற்சிகளும் வெற்றி அடையுங்க. பொதுவா பார்த்தோம்னாக்க இந்த வருஷம் முழுக்கவே உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் தேடி வரும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். செல்வாக்கு உயருங்க. அரசாங்க வேலையில இருக்கவங்களுக்குலாம் உயர் பதவிகள் கிடைக்கும். திட்டமிட்ட முயற்சிகள் வெற்றியாக வரும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகுங்க. அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா தொழில் வியாபாரத்துல இந்த நெருக்கடிகள் நீங்குது. உங்களுடைய அணுகுமுறை ஆதாயத்தை கொடுக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். விவசாயத்துல எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். டிராவல்ஸ், ரியல் எஸ்டேட், குடிநீர், இயந்திரம், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், எக்ஸ்போர்ட், பப்ளிகேஷன், ரியல் எஸ்டேட், பங்கு சந்தை, சினிமா, சின்னத்திரை, கல்வி நிறுவனம் இந்த மாதிரியான தொழில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டுங்க. அடுத்த பணியாட்களை பொறுத்தவரைக்கும் ஒருத்தர் கீழ வேலை பார்த்தீங்கன்னாலும் சரி, தனியார் துறையாகட்டும் இல்ல அரசாங்கத் துறையா இருக்கட்டும், உங்கள பொறுத்தவரைக்கும் சாதுரியமா செயல்படுவீங்க. உங்க பிரச்சனைகளுக்கு முதலாளிகிட்டயே பேசி பக்குவமா தீர்வு கிடைச்சிருவீங்க. அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும். இடமாற்றம் கிடைக்கும். பணியில இருந்த நெருக்கடிகள் ஒரு முடிவு கிடைக்கும். செல்வாக்கு உயர்ந்து திறமைக்கேற்ற மதிப்பு கிடைக்குங்க. பெண்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கைக்கு ஒரு புதிய பாதை தெரியும். பிரச்சனைகள் இருந்து விடுபடுவீங்க. ஒரு சிலர்லாம் வெளிநாட்டுக்கு, வெளிமாநிலத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பணியாட்களை பொறுத்தவரைக்கும் நீ எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சுயதொழில் செய்றவங்களுக்கு உங்களுடைய தொழில்ல முன்னேற்றம் ஏற்படும். பொன் பொருள் சேரும். திருமண வயதிலுக்கு நல்ல வரன் தேடி வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதனால இன்னும் அதீத நன்மைகளை அடைய முடியும். அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் பொதுத் தேர்வுல அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும். மேற்படிப்பு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். விருப்பப்பட்ட படிப்புல சேர்ந்து படிப்பீங்க. விரும்பிய கல்லூரிகளிலேயே இடம் கிடைக்குங்க. அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும். உடல்நிலையில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையுது. மருத்துவ செலவுகள் குறையும். நரம்பு கோளாறு, இதய பதிவில் இது எல்லாமே விலகுது. பித்தம், மயக்கம், ஜலதோஷம் இந்த மாதிரியான விஷயங்கள் சின்னதா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் வச்சுக்கோங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இருந்து சங்கடங்கள் மறையுது. திட்டமிட்டு செயல்படுவீங்க. தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வசதியான வீட்டுக்கு கூடி போகுவீங்க.
நீண்ட நாட்கள் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் இப்ப நடக்கும். நவீன பொருள்கள், வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும். சிலர் வேலைக்காக வெளிநாடு போவீங்க. பிள்ளைகளால சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குறிப்பா குடும்பத்துல பொருளாதார நிலை உயர்வை அடையுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம், லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வதனால் நன்மைகள் பல மடங்கு அதிகரிக்கும். இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, கடகராசிக்கு 2025 அப்படிங்கிறது சத்தியமா சொல்றேங்க. 100க்கு 100% பொற்காலம்னு சொல்லலாம். அதிர்ஷ்டம்னு சொல்லலாம், யோகம்னு சொல்லலாம். எல்லா விதங்கள்லயும் கடகராசிக்கு கவலைகள் இல்லாத நிலை உருவாகுதுன்னு சொல்லலாம். பட்ட கஷ்டமெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. வெளிய சொல்ல முடியாது. திரும்ப அத நினைக்கிறதுக்கு கூட நீங்க ரெடியா இல்ல. உண்மதானே? நீங்க திரும்ப அத நினைக்கவே வேண்டாம். அந்த அளவுக்கு இந்த 2025 உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே மறக்க வைக்க போகுது. நல்லா இருக்க போறீங்க. உங்களால பல பேருடைய வாழ்க்கை பிரகாசிக்க போகுது. கரெக்ட்டா வரக்கூடிய வாய்ப்ப மட்டும் பயன்படுத்திக்கோங்க. இந்த தேவையில்லாம இந்த இரக்கம் பார்க்குற விஷயத்த விட்டுட்டு, நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு சொல்லிட்டு உங்க வேலையில மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னாக்க, வெற்றியாளர்களா வலம் வருவீங்க. புரியுதுங்களா? உங்களுடைய நிலை உயர்வா இருக்கிற வரைக்கும் தான் மத்தவங்களுக்கு நீங்க உதவி செய்ய முடியும். அத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மனச நான் மாத்தணும்னு நினைக்கல. எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. உங்களுடைய மனச யாருக்காகவும், எதுக்காகவும் மாத்திக்காதீங்க. மத்தவங்களுக்காக யோசிக்கக்கூடிய நேரத்துல கொஞ்சமாவது உங்களுக்காக யோசிங்க. மத்தவங்க சொல்றாங்க இல்லையா? எத்தனையோ பேர் சொல்றாங்க இல்லையா? நீங்க சுயநலவாதி அப்படின்லாம். ஆனா உங்களுக்கு தெரியும்ல நீங்க எந்த அளவுக்கு பொதுநலவாதியா இருக்கீங்கன்னு. அவங்க சொன்ன மாரி சுயநலமா ஒரு 2% இருந்து பாருங்களேன். அப்ப தெரியுமா அவங்களுக்கு. சும்மா இருந்தவங்கள நம்ம சொரிஞ்சு விட்டுட்டோம்டா. இத்தன நாளா அவன் பொதுப்படியா தான் வாழ்ந்திருக்கான். நம்ம தான் தேவையில்லாத அவன உசுப்பேத்தி விட்டோம்னு நெனைப்பாங்க. புரியுதுங்களா? அவங்க அப்படி சொல்றதுனாலயும் உங்களுடைய வாழ்க்கை நிலை உயர்வுக்கு தான் போக போகுது. யாராலயும் எக்காரணத்த கொண்டு உங்களுடைய உயர்வை தட்டி பறிக்கவே முடியாது. நீங்க தெய்வ அம்சம் பொருந்தியவங்க. இனி எல்லா விதங்களையும் வெற்றி உங்களுக்கு தொடரட்டும். உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காம நம்மளுடைய அகத்திய ராசி பலன் 2.0 சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உடனடியாக உங்கள சேருங்க. இதை தாண்டி ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்பட்டுச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.